அன்பு வணக்கம். வருகின்ற புதன்கிழமை 29ஆம் தேதி அன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள். குருவை வணங்க வேண்டிய நாள். குரு பூஜை தினம். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு சங்கரங்கோயில்ல ஆடி தபசு திருநாள் நடைபெறுகிறது. அது மட்டுமா, ஆளவந்தாரனுடைய ஜென்ம நட்சத்திர தினம். ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம். நாதமுனிகளினுடைய பேரராக விளங்கியவர். ராமானுஜருடைய கதையில் வரும் ராமானுஜருடைய குரு ஆளவந்தார். அந்த ஆளவந்தாரனுடைய ஜென்ம நட்சத்திர தினம். சரி, சைவத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பட்டினத்தடிகளுடைய குரு பூஜை தினம். இத்தனை சிறப்பும் இந்த புதன்கிழமை அன்று சேர்ந்து வருகிறது. வியாச பூஜை தினம், குரு பூர்ணிமா, பௌர்ணமி, அதற்கப்புறம் என்ன வருது, சாதுர்மாசிய விரத ஆரம்ப தினமாகவும் அது இருக்கிறது. பட்டினத்தாரனுடைய குரு பூஜை வருகிறது, ஆளவந்தாரனுடைய குரு பூஜை வருகிறது. சங்கரங்கோயில்ல ஆடி தபசு. ஆடி தபசுன்னா ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அகில ஜெகன்மாதாவாக விளங்குகின்ற அந்த உமையம்மை பார்வதி தேவி கௌரி கோமதி அம்மனாக ஊசி முனையில் தவமிருந்து சிவபெருமானை கணவனாக பெற்ற உன்னதமான தினம் அந்த ஆடி தபசு. அப்படிப்பட்ட ஒரு தினத்திலே சங்கரன் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ராஜபாளையம், சங்கரன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த சைடு திருநெல்வேலி, அத்தனை மக்களும் அங்கே ஒன்றாக கூடுவார்கள். தென்னகத்திலே மிகப்பெரிய விழா ஆடி தபசு விழா. அத்தனை சிறப்பும் இந்த புதன்கிழமை என்று இருக்கிறது. இது ஒவ்வொன்றா பார்ப்போம். வியாச பூஜை என்று சொல்றோம். வியாசருக்கு என்ன மதிப்புன்னு சொன்னா, 1000 குருமார்கள் இருக்கலாம். ஆனால் குருமார்களுக்கெல்லாம் ஒரு குருமார் இருக்கிறார் இல்லையா, ஆதி குரு, அவர்தான் வியாசர். அதனால எந்த ஒரு நமக்கு இருந்தாலும் கூட அந்த குருவை வியாசராக நினைக்க வேண்டும். சரி, அந்த வியாசர் யார் என்று சொன்னால், அவர்தான் மகாவிஷ்ணுவனுடைய ரூபத்திலே இருக்கக்கூடிய வியாசாய விஷ்ணு ரூபாய என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வரும். வேதங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்தவர். குரு என்ற சொல்லுக்கே என்ன பொருள் என்று சொன்னால், இருட்டை விலக்குபவர். இருட்டு என்பது அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானமாகிய இருட்டை விலக்குபவருக்கு குரு என்று பெயர். அப்படிப்பட்ட குரு துறவிகளெல்லாம் அன்றைய தினத்திலே அந்த குருமார்களை வணங்குவார்கள். நாமும் அந்த துறவிகளை வணங்க வேண்டிய ஒரு தினம். இஸ்கான், இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, இந்த இஸ்கான் இயக்கத்தினர் அவர்களுடைய குரு ஸ்ரீ பிரபுபாதா, அவருடைய அவதார தினமாக இந்த வியாச பூஜை தினத்தை கொண்டாடுவார்கள். அதனால எல்லாருமே, அது சைவர்களாக இருந்தாலும், வைணவர்களாக, பக்தர்களாக இருந்தாலும், வடநாட்டவர்களாக இருந்தாலும், தென்னாட்டவர்களாக இருந்தாலும், குரு பூஜை தினம் என்பது அவரவர் அளவிலே கடைபிடிக்கக்கூடிய உன்னதமான தினம். எப்படி இருந்தாலும் தனக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையிலே ஒரு வழிகாட்டிய ஒரு குருவை அன்று நினைக்க வேண்டும். அன்று நினைத்து அன்றைக்கு குரு பூஜை, குரு தட்சணை, நம்மால என்ன முடியுதோ, ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு வழிகாட்டி இருப்பார் அல்லவா, யாராவது குரு நல்ல விஷயத்தை சொல்லி இருப்பார், அல்லது நல்ல விஷயத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களிடத்திலே சென்று சேவித்து, வயதிலே பெரியவர்களாக இருந்தால் அவர்களிடத்திலே ஆசிகள் பெறுதல், ஏதேனும் ஒரு பரிசு பொருள் நம்மால என்ன முடியுமோ, ஆயிரக்கணக்கில் ரூபாய் வைக்கணும்னு கிடையாது, ஒரு வெத்தில பாக்கு வச்சு ஒரு 10 ரூபாய் தந்து அவரிடத்திலே ஆசி பெறுவது கூட அது ஒரு டோக்கனா, அடையாளமா ஆசி பெறுவது கூட அன்னைக்கு நமக்கு அந்த வருஷம் முழுக்க அந்த குருவினுடைய கடாட்சத்தை, குருவினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். அப்படிப்பட்ட உன்னதமான தினம். இதுக்கு விரதம் இருக்கணும், அப்படி எல்லாம் பல விதமான மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதன் பிரகாரம் வைத்தீகமா செய்யணும்னா செஞ்சுக்கிட்டே போகலாம். ஆனால் பலன் என்ன என்று சொன்னால், அன்றைக்கு குருவை தியானம் செய், வழி குருவை நினை, அந்த குருவை சென்று சந்தி, அந்த குருவுக்கு ஏதேனும் உபசார பொருள்களை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கு. அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய படத்துக்காவது நம்ம என்ன பண்ணணும், ஒரு பூவை சூடி அலங்காரம் செய்து நம்ம வழிபட வேண்டும். இது குரு பூஜை தினம். 2வதாக ஆடி தபசு. இந்த ஆடி தபசு பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோம். 3வதாக என்ன அப்படின்னு சொன்னால், பட்டினத்தடிகளுடைய குரு பூஜை. வாழ்க்கையிலே வைராக்கியம் வேண்டுமென்றால் பட்டினத்தாரனுடைய பாடல்கள் 1-2 படிக்க வேண்டும். ஒரு 2-3 பாட்டாவது நம்ம படிக்கணும். அவர் தான் நமக்கு சொல்றார்,
ஒன்று வருவதற்கு முன்னாலே நாம் அதை பற்றிய ஒரு பக்குவமான மனநிலைக்கு போய்விட வேண்டும். எது நிரந்தரமானது, எது நிரந்தரமில்லாதது, எது நிலையாமை உடையது, எது நிலைத்தது. அந்த நிலையாமை உடையது எது என்பதை புரிந்து கொண்டால்தான் நிலைத்த பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நமக்கு காட்டியவர் பட்டினத்தார். அவர்தான் சொல்றார், அத்தமும் வீடும் அகத்துமட்டே. நீ எது பாசம் வைத்திருக்கிறாயோ, நீ எதையெல்லாம் உனக்கு உதவும் என்று நினைக்கிறாயோ, அவைகளெல்லாம் உனக்கு உதவாது. நீ என்ன பிரியமா வைத்திருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் உன் கூட வராது. அப்ப கூட வருவதற்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா? அப்ப பயன் தருவது என்பது நமக்கு கூட வரணும். கூட வருவது நீ செய்த பாவ புண்ணியம். ஆகையினால் கவனம் கவனம் கவனம். பாவத்தை செய்யாதே, புண்ணியத்தை செய். அது மட்டும் கிடையாது, அந்திம காலத்திலே நம்மாலே இறைவனை நினைக்க முடியாது. ஆகையினால் நன்றாக இருக்கும் பொழுதே நீ அந்த இறைவனை நினை. காலன் வருமுன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே பாலுண் கடைவாய் படுமுன்னே. பல்லில்லாட்டி போனா இறைவனை எப்படி கூப்பிட முடியும்? மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே குற்றாலத்தானையே கூறு. எத்தனை பிறவி நம்ம பிறந்து விட்டோம். மாதா உடல் சலித்தாள், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, என்னும் ஓர் அன்னை கருப்பையில் வாராமல் கா. இல்லையா? என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். இருப்பது பொய், போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்குதனை உண்ணாதே. நீ நினைக்கலாம் இந்த உடம்பு நமக்கு கடைசி வரை இப்படியே இருக்கும் என்று. பருத்த தொந்தி நம்மதென்று நாம் நினைப்ப நாய் நெறிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் நினைக்கும். இத வரப்போறானே நலாம் என்று வட்டமிட்ட கழுகுகளும் பறவைகளும் நினைத்துக் கொண்டிருக்கும், காக்காய்கள் நினைத்துக் கொண்டிருக்கும். ஒரு வாய் சோறு கூட இருக்கும் பொழுது போடாம இந்த ஊரை வளர்த்தானே, இந்த ஊரை உண்பதற்கு நாம் காத்திருப்போம் என்று காத்திருப்பார்களாம். ஆகையினாலே நிலையாமையை நினைத்து நிலைப்பு உள்ளது எதுவோ அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்று நமக்கு காட்டியவர், அறத்தை வலியுறுத்தியவர், நீதியை வலியுறுத்தியவர் அவர்தான் பட்டினத்தடிகள். சாதாரணமான விஷயம் கிடையாது. காதற்ற ஊசியும் வாராது காண் கடை வழிக்க என்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் பட்டினத்தாரை வைராக்கியம் உள்ளவராக மாற்றியது. அப்படிப்பட்ட பட்டினத்தாருடைய குரு பூஜை தினம், அதனுடைய சமாதி சென்னையில திருவொற்றியூர்ல இருக்கு. அந்த சமாதியில போய் நம்ம அன்னைக்கு கோயில்ல பலவிதமான பூக்கள் எல்லாம் நடக்கும். ஆனாலும் கூட அவருடைய ஒரு பாடலை நம்ம தனியா உட்கார்ந்து அன்றைக்கு நம்ம வாசிச்சு பார்த்து நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொள்வது கூட அந்த பட்டினத்தாருக்கு செய்கின்ற ஒரு குரு பூஜை தான் என்பதை மறந்து விட வேண்டாம். அன்றைக்கு குருவை சந்தியுங்கள், பட்டினத்தாரை நினைத்து கொள்ளுங்கள். அங்கே ஆடி தபசு ஊசியில் என்று அந்த உத்தமனை அடைந்த அந்த கோமதி அம்மனை நினைத்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான தினம்தான் இந்த புதன்கிழமை என்பதை மறந்துவிட வேண்டாம்.